வணக்கம் மக்களே, நான் சத்யபாஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி. 2 கோடி தொண்டர்களை முழுமையாக பெற்று ஒரு அங்கீகாரமாக ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலையுமே மக்களுக்குரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்து மக்களுக்குரிய நம்பிக்கையை முழுமைப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள், கற்பழிப்பு, போதை கலாச்சாரம் ஒரு நிர்வாக சீர்கேடாக மட்டுமே கடந்த 5 வருடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு இன்றைக்கு நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுமே காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சினிமா போதை காரணமாக அந்த ஓட்டு சதவீதம் மிகப்பெரிய அளவில் திசை மாறி ஒரு எந்தவித அனுபவம் இல்லாமல் இன்றைய சூழல் ஒரு சினிமா சார்ந்த ஒரு நபர் முதலமைச்சராக எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் வரக்கூடிய நபரால் முதலமைச்சராக அமரப்பட்டால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை விட அதிகபட்சமான ஒரு நெருக்கடி ஏற்படுத்தப்படும். 12 லட்சம் கோடிக்குரிய அந்த வட்டி மாதம் செலுத்த வேண்டிய கட்டாயம், 12,000 கோடி மாதம் மற்றும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மாதம் ஒவ்வொரு அந்த நியாய விலை அட்டைக்கு கொடுக்க வேண்டிய 2,500 மற்றும் மக்களுக்குரிய அனைத்து வகையான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய இன்றைக்கு எத்தனையோ துறையில் எத்தனையோ தவணைகள் உள்ளது. அனைத்துமே பூர்த்தி செய்ய வேண்டிய அந்த பணம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய கஜானாவே காலியாகி நம்மளுடைய மத்திய அரசை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இது அனைத்துமே கருத்தில் கொண்டு வரப்போகிற ஆட்சி அமைப்பு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி தலைமையில் அமைந்தால் மத்திய அரசும் இதற்குரிய நம்பிக்கையோடு அவர்களும் நிதியுதவியை செய்வதற்கு ஒரு பங்களிப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியுடைய தலைமையில் முதலமைச்சராக அவர் அமர்ந்து நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள், வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அமைச்சராக 30 பேர் நியமிக்கும் பொழுது நம்மளுடைய சார்பாக நம்மளுடைய சட்டமன்ற சபாநாயகராக நம்மளுடைய விஜயகுமார் அவர்கள் பொறுப்பேற்று இந்த யார் வருகிறார்களோ அவர்களுடைய அந்த ஆட்சி இணைக்கும் பொழுது மக்களுக்குரிய ஒரு 5 வருடம் முழுமைப்படும். நடக்கின்ற அநீதிகளுக்கு முழுமையாக தீர்வு எட்டப்படும். இது மிகப்பெரிய அளவில் ஒரு மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சியாகவும் வருகின்ற அந்த துணை கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்த்தி செல்வதற்குரிய பங்களிப்பை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு ஒரு